சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில இருக்கிற ராகவேந்திரா மண்டபத்துல தன்னுடைய ரசிகர்களை சந்திச்சாரு. ஆனா இந்த சந்திப்பு ரஜினி நடிச்சு வெளிவர போற 2.0 படத்துக்கான ப்ரமோஷனுக்கான சந்திப்பு கிடையாது. நான் கண்டிப்பா அரசியலுக்கு வரப்போறேன்னு வெளிப்படையா தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட ரஜினி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த கூட்டமே கூட்டப்பட்டிருக்கு. இந்த மீட்டிங்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலும் ஆனா அரசியலை பத்தி தான் அதிகமா ரொம்பவே பேச ஆரம்பிச்சாரு. அரசியலுக்குள்ள வர்றதுக்கு எல்லா விதத்திலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தயார் நிலையில இருக்காரு. அவர் ஆரம்பிக்கிற கட்சியோட சின்னம் கூட முடிவாயிடுச்சு. அந்த சின்னம் இப்ப இணையதளத்துல ரொம்பவே வைரலாவும் பரவிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இந்த பேச்சை பத்தி ரொம்பவே பிரபலமான யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி என்ன சொல்லிருக்காருன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை நாள் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராததுக்கான முக்கியமான காரணம் அவரோட ஜாதகத்துல இருந்த தோஷம் தான் காரணமா. ஆனா இப்ப அந்த தோஷம்லாம் கழிஞ்சு புதன் தசை கூடி வந்திருக்கான். இதனால ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பா அரசியல்ல இறங்க வரணும். இதுதான் அவருக்கான சரியான தருணம்னு ஜோதிடர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு அந்த அளவுக்கு சரியா போகாத படம் தான் பாபா. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஏமாந்துதான் போனாங்க. ஆனா இப்ப ரஜினிகாந்த் அவர்களோட கட்சி சின்னத்துல பாபா படத்துல அவர் காட்டுற முத்திரை இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த முத்திரை ஒரு தாமரை பூ மேல இருக்கு. இந்த புகைப்படம் தான் இப்ப இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன இந்த மூவை பல பேர் ஆதரிச்சாலும் பல பேர் இன்னமும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்ல போட்டியிடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படியோ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் நடிக்கிற படங்களை பார்த்து அவங்களோட ரசிகர்கள் என்னைக்குமே சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்க போறாங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.